ஆஹா, அவனேதான். இன்னைக்கு ஒரு செம்ம மேட்ரோட வந்திருக்கேன். ஆக்சுவலாக நேற்று நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு 2 கட்சியோட வாக்குறுதி வாக்குறுதி பேப்பரா, ஸோ அந்த பேப்பர்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வாக்குறுதி பேப்பரை வாங்கி நான் படித்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் பெண்களுக்கான வாக்குறுதியில் ஒரு சில வாக்குறுதிகள் வந்து எனக்கு ரொம்ப ஃபன்னியாகவே கனெக்ட் ஆச்சு. ஏன்னா இலவச குளிர்சாதன பெட்டி தரேன்னு சொன்னாங்க. குளிர்சாதன பெட்டி தரது நல்ல விஷயம் தான். ஆல்ரெடி எங்கள் வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. அந்த ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு மாதத்துக்கு தேவையான மாவு அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் இன்னொரு ஃப்ரிட்ஜ் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அடுத்த வந்து ஒரு வருஷத்துக்கு தேவையான மாவையும் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கோபி சுதாகர் மாதிரி காலையில் தோசை, மத்தியானம் தோசை, நைட்டுக்கு தோசைன்ற மாதிரி தோசையிலேயே தொடங்கி தோசையிலேயே முடிஞ்சிடும். அடுத்த ஒரு வாக்குறுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகளிருக்கு 2 சக்கர வாகனம். அதுவும் நல்ல ஸ்கீம் தான். மகளிருக்கு வாக்குறுதி இருக்குங்க. ஆனால் அந்த 25,000 மானியம் இருக்குல்ல, அதை கொடுத்து ஸ்கூட்டி வாங்குறோன்னு வைங்களேன், இங்கே யாரும் ஸ்கூட்டி ஓட்ட மாட்றாங்க. ஸ்கூட்டியை பிரேக் பிடிச்சி நிற்க சொன்னால் ஸ்கூட்டியை லேண்ட் பண்ணுறாங்க. இந்த ஃப்ளைட்லாம் லேண்ட் ஆகும்போது அதோட அந்த வீல் வந்து ஓப்பன் ஆகிட்டு அப்படியே லேண்ட் ஆகுங்களா, அதே மாதிரி ஸ்கூட்டியை பிரேக் படித்து நிற்கும் போது லேண்ட் பண்ணுற 2 காலை விரித்து அப்படியே லேண்ட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க ஸ்கூட்டியை. அப்புறம் இந்த நியாய விலை கடையிலலாம் வந்து அரிசி, சமையல் எண்ணெய், இலவசமாக பருப்பு எல்லாமே தரேன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதெல்லாம் நல்ல விஷயம் தாங்க. ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் ரேஷன் கடையில் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டேன்னு எங்களை தாங்க பிடிச்சி எங்கள் வீட்டில் சாவடிக்கிறான். கொஞ்சம் கஷ்டங்க. இதில் பெண்களுக்கான வாக்குறுதி அதிகமாக இருக்குன்றது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி ஆண்களையும் கொஞ்சம் கவனிங்க. ஆண்களுக்கு இந்த மாதிரி 25, 26 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அரசாங்கமே திருமண செலவை ஏற்று நடத்தும்ன்ற ஒரு வாக்குறுதி கொடுங்க. நல்ல வாக்குறுதியாக இருக்கும். எங்கள் ஓட்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவோ இருக்குது. நீங்கள் பெட்டராக திங்க் பண்ணுங்கள்.